ஒரு நாடாக நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வர முன்னேறிய மனித வளம் அத்தியாவசியமானது என்றும் அதற்கு குழந்தைகளுக்கு திட்டமிட்ட தரமான கல்வி வழங்குவது அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மேற்கொண்ட கல்வி கண்காணிப்பு பயணத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பெலியத்த ருகுணு விஜயபா தேசிய பள்ளி மற்றும் அதனுடன் இணைந்த தொடக்க பள்ளியை பார்வையிட்ட பிரதமர் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பயிற்சி புத்தகங்கள், அடிப்படை பாடத்திட்ட முன்னேற்றம் மற்றும் வகுப்பறை செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பள்ளி ஆசிரியர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஒழுக்கமிக்க சமூகத்தை உருவாக்க ஆசிரியர்கள் வழங்கும் பங்களிப்பு அரசு மதிப்பதாக பிரதமர் வலியுறுத்தினார். ஆசிரியர்களின் தொழில்துறை தன்மையை பாதுகாக்கவும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தவும் கல்வி அமைச்சின் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை வசதி, சமநிலைத்தன்மை நீக்கம், அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவது அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் வீரகெட்டிய ராஜபக்ஷ தொடக்க பள்ளியை பார்வையிட்ட பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு வகுப்பறை மற்றும் கற்பித்தல் முறைகளை ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் நட்புரையான உரையாடலிலும் ஈடுபட்டார். தொடர்ந்து வீரகெட்டிய மத்திய கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் வீரகெட்டிய மத்திய கல்லூரியின் உயர்தர வகுப்புகளை நடத்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தினார். மேலும் உயர்தர மாணவர்களை குறித்த பாடசாலைகளில் தக்க வைத்துக் கொள்வது தொடர்பிலும் இந்த நிகழ்வில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நிகால் கலபதி, பிரதி அமைச்சர் ருவான் சேனரத்ன மற்றும் அரவிந்த சேனரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் அத்துல வெலந்தகொட உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். අපි 2026 පළවෙනි වසර අලුත් විෂයමාලාව ආරම්භ කරා. ඉතින් ඒකේ ප්‍රගතිය පොඩ්ඩක් බලන්න තමයි මම විශේෂයෙන් ආවේ. ඒ වගේම පාසල්වල තියෙන තත්ත්වය අපිට අපේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ දිගට කරගෙන යනකොට ගුරුවරු එක්ක අපි නිරන්තර සාකච්ඡාවක් අපේ විදුහල්පතිවරුන් එක්ක අපිට අවශ්‍යයි. එතකොට ඒ ඉස්කෝලේ තත්ත්වෙත් හරියට හඳුනාගෙන ප්‍රතිසංස්කරණ වලට අවශ්‍ය ඒ වටපිටාව, ඒ පරිසරය ගොඩනගන්නත් අපිට තොරතුරු අවශ්‍යයි. ඉතින් ඒවා නිරීක්ෂණය කරන්නත් පළවෙනි වසරේ ප්‍රාථමික අංශයේ මේක දැන් ක්‍රියාත්මක වෙන ප්‍රතිසංස්කරණ ගැන අදහස් අපේ විශේෂයෙන් ගුරුවරුන් ගැන දරුවන්ගේ ඒ ක්‍රියාකාරකම් පොඩ්ඩක් බලන්නත් තමයි අද දිනේ විශේෂයෙන් මගේ අවධානය යන්නේ.